ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். இது சண்டே ஈவினிங்கு. மதியானம் வந்துட்டு சிம்பிளான லஞ்ச் செஞ்சாச்சு. லெமன் ரைஸ் அண்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் ஜாமானெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போகலான்னு பார்த்தோங்க. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வேலை இருந்தங்காட்டி போக முடியல. சரி அப்படின்ட்டு இங்கே பொள்ளாச்சிக்குள்ளே வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோங்க. காய்கறி எல்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் பொள்ளாச்சி இந்த சந்தைப்பேட்டைக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். பொள்ளாச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம வெளியில் வாங்குறத விட மார்க்கெட்டில் வந்து வாங்கினாலே அந்த காய்கறியை பார்த்தாலே அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நமக்கு தெரியுதுங்க. நாட்டு காய்கறியெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி வெண்டைக்காய் எடுத்துட்டேங்க. பட்டு நான் வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் அப்போ தான் வந்து மூட்டையில் வந்து இறங்கியிருந்தது ஃப்ரெஷ்ஷாக. ஸோ மாற்றி போட்டுட்டு நல்ல வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததை எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா கேரட்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே இருந்துச்சுங்க. இதுலேருந்து கொஞ்சம் வாங்கியாச்சு. நாங்கள் போகிறப்ப தான் பார்த்துட்டோம்னா பூசணிக்காய் எல்லாம் அப்படியே லோடாக இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டு இந்த காய்கறி எல்லாமே வாங்கியிருக்கோம். கூடவே ஒரு 10 கட்டும் வாங்கியாச்சு. இது 390 கிட்ட வந்துச்சுங்க. வாங்கிட்டு அப்படியே பழம் வாங்கலான்னு சொல்லி நினச்சிருந்தோங்க. பழத்து கடை எங்காவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். பழக்கடை இருந்துச்சு ஒரு கடையில். பட் அங்கே வந்து அந்த அண்ணா இல்லை, கடைக்காரர் இல்லைங்காட்டியும் இன்னொரு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். சண்டே அப்படிங்காட்டி செலக்டிவாக ஒரு சில கடைகள் தான் இருந்துச்சு மார்க்கெட்குள்ளேயே. பட் நாங்கள் வாங்கின கடை வந்து இது பார்த்துட்டோம்னா ஜம்பு அப்படிங்கிற ஒரு வெஜிடபிள் கடை தான். ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காய்கறி எல்லாமே. மார்க்கெட்டே வந்து சண்டேங்காட்டி கொஞ்சம் வெறிச்சோடி தாங்க இருந்துச்சு. இந்த பழக்கடையில் தான் நாங்கள் போய் கேட்டிருந்தோம். பட் அந்த கடைக்காரர் இல்லைங்காட்டியும் ரிட்டன் போய் இன்னொரு அக்காட்ட கேட்டோம். அந்த அக்கா வந்து வெளில கடை வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு வெளில போய் பார்த்தோம். பார்த்துட்டோம். அந்த அக்கா வந்து 2 சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி பழத்தை கொடுத்தாங்க. இப்போ அந்த அக்காவே பேசியிருந்தாங்க. எத்தனை வருஷமாங்க கடை வச்சுருக்கீங்க? 5 வருஷம் கடை வச்சுருக்கேன். சரி, என்னென்ன பழங்கக்கா வைப்பீங்க? ரஸ்தாளி பழம், கதிரி, பூவம்பழம், கற்பூரவள்ளி, நேந்திரம்பழம், செவ்வாழை, சரி நாடந்தாறு எல்லா ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லைங்கக்கா? எல்லா நாளுமே எல்லா நாளும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லை. சரி, எல்லா நாளும் இருக்கும். இந்த அக்கா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலான்னு போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே வந்துட்டு நம்ம வந்து மளிகை ஜாமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிகிட்ருக்கோங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் கடையை பார்த்தோம். சரி அங்கேயும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி நினச்சிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து இது மணி 6 மணி இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுங்க. சரி ஸ்வீட் கார்னில் ஒரு 2 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்ருக்கோம். ஸ்வீட் கார்ன் ஒரு கார்ன் பார்த்துட்டோம் அப்படின்னா 20 ரூபாயாக இருந்துச்சு. ஸோ நான் 2 மட்டும் வாங்கியிருந்தேன். கூடவே பேரிக்காய் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேரிக்காவும் எடுத்தாச்சு. இது 2 தான் வாங்கினேன். அப்புறம் பெருசாக எதுவும் வாங்கலைங்க. ஆல்ரெடி வந்து நம்ம நேந்திர வாழைப்பழம் அங்கே வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் இது மட்டும் போதும், வேறு ஏதாவது வேணும் இது முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே வந்து டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6:20 தான் இருக்கும். பட் அப்படியே நல்லா இருட்டிடுச்சு. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுமே வந்து இந்த கானை வேக வச்சு எடுத்துடலாம், ஸ்நாக்ஸுக்காக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே இருக்கிற தோல்லாம் வந்து உரிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக அந்த மழை பெய்கிற சீசன்லலாம் வந்து கார்ன் வாங்கி சாப்பிட பிடிக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தோலை இந்த மாதிரி ஃபுல்லாக உரித்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி கூட நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. இப்படியே போட்டாகவே இந்த மாதிரி இட்லி சட்டிக்குள்ளே போட்டு நான் கட் பண்ணி வேக வச்சு எடுக்கிறேன். கூடவே இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம குக்கரில் கூட போட்டு விசில் போட்டு எடுத்துக்கலாம். பட் நான் வந்து இட்லி சட்டியில் போட்டிருக்கேன் இன்றைக்கி. வாங்கிட்டு வந்த ஜாமானெல்லாம் அப்படியே எடுத்து வச்சாச்சுங்க. இதை வந்து
கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கு. காய்கறி எல்லாம் கூட இன்னும் எடுத்து வைக்கலைங்க. அதுக்குள்ளே வந்து இந்த மக்காச்சோளத்தை வேக வச்சு எடுத்துகிட்டு மெதுவாக எடுத்து காய்கறி எல்லாம் வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். பாத்திரலாம் வெந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தா, பட் இன்னும் கொஞ்சம் இருந்தால் சரியாக இருக்குன்னு தோணுச்சு. எடுத்து பார்த்ததெல்லாம் நல்லாவே வெந்துடுச்சுங்க. இதை அப்படியே வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மக்காச்சோளத்தை எடுத்து இந்த மாதிரி குண்டாக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் வேணால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலால் லெமன் சார் கொஞ்சம் விட்டுட்டு அதை அப்படியே கலக்கி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு டீயும் குடித்தாச்சு. இப்போ சரி ரவா தோசை செய்யலான்னு ஒரு பிளான் இருந்துச்சுங்க. ரவா தோசை செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு 3 டம்ளர் ரவையை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஊறணும் அப்படிங்காட்டியும் நான் ஃபஸ்ட்டே ஒரு 7:15 எல்லாம் இருக்குங்க, அதுக்குள்ளாரவே வந்து இதை போட்டு வச்சுருக்கேன். கூடவே வந்து நம்ம அரிசி மாவு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். எப்போவுமே ரவா தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படுங்க. தண்ணி வந்து ஒரு செம்புக்கு பக்கமே ஊற்றிட்டேன், 1-1.5 செம்பு பக்கம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணலை. கடலை போய் வாங்கணும். சரி எதுக்கு வாங்கிட்டு அப்படி இதோடவே இதை செஞ்சு பார்க்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு அதை நல்லா ஊறட்டும்னு ஊற வச்சாச்சு. இதில் கொஞ்சம் மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் இது எல்லாமே போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படியே கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயத்தையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தையும் எடுத்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம சேர்த்துருக்க ரவை வந்து நல்லா ஊறி கிடைக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பக்கம். அதுக்குள்ளார வந்து இந்த சைடில் நம்ம சைடிஷ் செஞ்சிடலாம் சொல்லிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்காக ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன். இந்த மக்காச்சோளம் வெந்ததுலேயே அந்த சட்டிலேயே போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அதையும் போட்டு மசாலா ரெடி பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் அரைச்சி அந்த மசாலாவில் ஊற்றிட்டோம்னா அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். கடலை மாவு வேணாலும் சேர்க்கலாம், பட் பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா தோசைக்கல் காஞ்சிட்டு ரவா தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. ரவா தோசை வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோசை வந்து நல்லாவே வந்துச்சுங்க. பட் ரொம்ப மொறு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்கலை. அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் தோசை வந்துச்சு. பட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரவா தோசையெல்லாம் செய்யலாம். பட் அவசரத்துக்கு வந்து இந்த ரவா தோசை கண்டிப்பாக நமக்கு செட்டே ஆகாதுங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தோசையை ஊற்றி எடுத்து ஒவ்வொரு ஆளாக ஊற்ற சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தான் இந்த சண்டே வந்து நமக்கு இப்படி தாங்க போச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.